வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மட்டன் சாப்ஸு, மட்டன் கீமா கிரேவி, சிக்கன் கிரேவி பண்ண போகிறேங்க. இதுக்கு மட்டன் சாப்ஸுக்கு வந்து இந்த மாதிரி மட்டன் சாப்ஸ் பீசஸ் பெரிய பெரிய பீசஸாக வாங்கி வச்சுருக்கேன். அது குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கல. அந்த சாப்ஸ் பீசஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேங்க. அப்போ தான் அந்த சாப்ஸ் பீசஸ் வேகும். அப்புறமா சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு குக்கரில் சிக்கன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நான் எண்ணெய்லாம் எதுவும் ஊற்றலைங்க. அப்படியே வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் பீசஸ் போட்டு நான் வதக்குறேன். கடைசியாக தான் நான் எண்ணெயில் தாளித்து கொட்டி விடுவேன். இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்புறமா எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு 10 முந்திரி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்க போகிறேங்க. இந்த விழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் எல்லாத்துக்கும் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த விழுது இப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு வெங்காயம், தேங்காய் வந்து கொஞ்சமாக 2 பத்தை போட்டு இதையும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அந்த சிக்கன் வதக்கின பார்த்திங்களா, அது கூட கருவேப்பிலை, அந்த வந்து பேஸ்ட்டு, அரைச்ச பேஸ்ட்டு, அப்புறமா வந்து வெங்காயம், தக்காளி சேர்த்து அதையும் ஒரு வதக்கி விட்டுட்டு நான் அந்த தேங்காய் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த விழுதையும் இப்போது இது கூடயே சேர்த்து நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் கடைசியாக தான் தாளிப்பேன். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம இது ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டு அப்புறம் தாளிச்சிக்கலாங்க. அப்புறமா நம்ம மட்டன் சாப்ஸ் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த பீசஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. கறி நல்லா 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பீசஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் அந்த தண்ணியிலே வந்து இப்போது மட்டன் கீமா கிரேவி பண்ண போகிறேங்க. கீமா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கீமாவை அந்த குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அந்த விழுது சேர்த்துருக்கேங்க, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை, தயிர் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்ததுக்கப்புறமா இதுவும் நம்ம தாளித்து கொட்டி எக்கு சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இது ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இப்போது வாங்க சாப்ஸ் தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து 2 பட்டை, லவங்கம், சீரகம், பெருஞ்சீரகம், என் கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கிட்டு கட் பண்ணியிருக்க வெங்காயமும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதுவும் நம்ம இப்போது சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த மட்டன் சாப்ஸுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, வெறுமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறமா தயிர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம மட்டன் சாப்ஸ் வெந்துருச்சு. இந்த கிரேவி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த சாப்ஸை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் சிறு தீயில நம்ம வச்சு எடுக்க போகிறோங்க. இந்த பக்கம் சாதம் நல்லா வெந்துருச்சு. நான் வெடிக்க போகிறேங்க. பாருங்கள், இந்த கிரேவியும் மட்டன் சாப்ஸுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போது அந்த பீசஸை இதை ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி நல்லா கலந்து விட்ட மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கடாய் வந்து மூடி போட்டு சிறு தீயில
ஒரு 15 மினிட்ஸ் வைக்கணுங்க. நல்லா கோட் பண்ண மாதிரி திருப்பி விடுங்க. அந்த மசாலா பீசஸ் அப்போ தான் அதில் போய் இறங்கும். அடுத்து சிம்பிள் ரசங்க. தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், புளி, 2 காஞ்ச மிளகா வச்சு இதை நல்லா அரைச்சி நம்ம பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், காஞ்ச மிளகா, வெந்தயம், சீரகம், கடுகு போட்டு தாளித்து கொட்டி இறக்க போகிறோங்க. அப்புறம் நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கு இப்போது நான் தாளிப்பு கொடுக்க போகிறேன். எண்ணெயில் பட்டை, லவங்கம், அப்புறமா சீரகம், பெருஞ்சீரகம் தாளிக்கிறேங்க. இப்போது நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கரம் மசாலா, பெப்பர் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்து கொட்டினதையும் சேர்த்துட்டு இப்போது ஒரு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் கொதி விட்டு இறக்குனாக்கா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக்கர் மூடி போட்டு நம்ம 10 நிமிஷம் ஒரு சிறு தீயில் கொதி விடலாங்க. நம்ம மட்டன் சாப்ஸ் வெந்துட்டுருக்குங்க. பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் சிறு தீயில் வெந்துருச்சு. நல்லா மேரினேட்டாக இருக்குது. நல்லா சாப்ஸும் நல்லா வெந்துருச்சு. மசாலாலாம் நல்லா கோட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாங்க. நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம இறக்கிக்கலாம். வாங்க நம்ம டிஃபன் சர்வ் பண்ணிக்கலாம். மார்னிங் டிஃபனுக்கு நான் தோசை தாங்க ஊற்றிருக்கேன், கல் தோசை மாதிரி. அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிங்க. இந்த டிஷ்ஷஸ்லாம் நான் 3 வேளைக்கும் செய்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுப்போங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் கீமா நல்லா வெந்துருச்சுங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பரு, கரம் மசாலா சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு கீமா. இப்போ நம்ம தாளிப்பு எண்ணெயில் பட்டை, லவங்கம், சீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து தாளித்து கொட்டி இதை கொதி விட போகிறேங்க. இது ஒரு 5 நிமிஷம் சிறு தீயில் கொதிக்கட்டோங்க. பாருங்கள், மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம இந்த மட்டன் கீமா எக் கிரேவிக்கு முட்டை உடச்சி ஊற்றி கிளற போகிறோங்க. ஒரு 4 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடும்போது நல்லா கட்டியாகிடும். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பாடு, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்மளோட மட்டன் கீமா எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். வாங்க நம்மளோட லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், நம்மளோட சிக்கன் கிரேவி, எல்லா பீசஸும் நல்லா வெந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ் எக்கு, அப்புறம் நம்மளோட சிம்பிள் ரசம், மட்டன் சாப்ஸுங்க. பாருங்கள், நல்லா மசாலா கோட்டாகி மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன். பீஸ் நல்லா கோட்டாகி வெந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நம்மளோட மட்டன் கீமா எக் கிரேவிங்க. இன்றைக்கி டிஷ்ஷஸ் இதாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி.